அந்த இளமதி தள்ளாடினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுக்காக தானே நீ வந்திருக்க? இதுதான் சின்ன ஆண்டி மடங்கு. சூப்பு அவங்க வாயாலேயே அவங்க ஆப்பு வச்சுக்குவோம் இல்ல மேடம். நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் எதுவும் சொல்லலையே மேடம். இளமதி வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. அவங்க அப்பா அம்மாவுக்கு வெளியே நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இளமதி தடுமாறினாங்கிற விஷயமும் வீட்டுல யாருக்குமே தெரியாது. இப்ப வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு நானும் இளமதியும் ஹனிமூனுக்கு கிளம்புற வரைக்கும் அந்த பரம அந்த பக்கம் வராத அளவுக்கு எல்லா ஏற்பாட்டையும் இத பாருங்க. இதுக்காக நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போல. கடைசியில அவன் ரொம்ப தகராறு பண்ணான்னு தெரிஞ்சா ஒரே அடி அவன் கதையை முடிக்கிறதுக்கு கூட தயங்க. நாங்க தான் பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல, விடுறா. கவலைப்படாம கல்யாண வேலையை சந்தோஷமா பாரு. ஈரி அவன் தலையீடு இருந்ததுன்னா குணமா தாண்டா இருப்பான். நீ ஜாலியா இருடா. இளமதி பால் வச்சிட்டியா? இல்லன்னா கெட்டு போயிடும். வச்சிட்டேமா. மனசார இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கு உனக்காக தான் ஒத்துக்கிட்டேன். அந்த நான் உன்னை எதிர்த்து எதுவும் செய்யாம கடவுள்கிட்ட எப்படியாவது இந்த கல்யாணம் நிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது சொல்லிடுப்பா. அப்படி ஏதாவது என்ன இருந்தா சுத்தமா மறந்து வந்தவங்க கிட்ட முகம் கொடுத்து மாப்பிள்ள உங்களை கேட்காம ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என்ன இல்ல பந்தக்கால் நடுறதுக்கு கலாமாவுக்கும் அது மட்டும் இல்ல நடக்கிற நலங்கு பெண் அழைப்பு இப்படி எல்லா சடங்குக்கும் வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லி. எதுக்கு? இல்ல அன்னைக்கு வந்து அவங்க ஒரு மாதிரி இப்படி ஒரு பிரியம் எப்படி சொல்றதுன்னு என் வார்த்தையே வரல. என் மனசுல ஃபுல்லா இந்த புல்லு கிடையாது. என் மனசுல நீதான் இருக்கு. பாரு, திடீர்னு உனக்கு கல்யாணம்னு சொன்னதும் என் மனசுக்குள்ள எவ்வளவு வலி தெரியுமா? எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியாம நான் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன். இளமதி, யாவது என் காதலை வெளிப்படுத்திடணும்னு நானும்